இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸ்லேயே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாமனிதனை பற்றி உங்களுக்கும் சொல்ல போகிறேன். இவர் தான் இந்த காலத்தில் இருக்க சயின்டிஸ்ட் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த 80ஸ்லேயே சொல்லிட்டு போனவர். நாம் எல்லாருமே இயற்கையாக இருக்கக்கூடாதுன்னு இறந்த பிறகும் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட பசியோடு இருக்கக்கூடாதுன்னு தன்னை அந்த ஒளியோடு இணைச்சிக்கிட்டு கடவுளாகவே மாறினவர். இந்நேரத்துக்கு நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அவர் தான் திரு அருட்பெருஞ்சோதியான ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடும்பத்தில் 5வது குழந்தையாக பிறக்கிறார். அவர் பிறந்து 5வது மாதத்திலே அவருடைய தந்தை உயிரிழக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நல்லா படிக்கணுன்றதுக்காக அவருடைய சொந்த அண்ணனை நீ படித்தாதான் உனக்கு சாப்பாடுன்னு அவருக்கு உணவளிக்க மறக்கிறான். இந்த செயலுக்கு நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுப்போம், இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்திருப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? பசியில் கவலைப்படுறதுக்கு பதிலாகவும் அழுகிறதுக்கு பதிலாகவும் அவர் ஒரு விளக்கை ஏற்றி அதை கண்ணாடி முன்னாடி வச்சு அதை பல மணி நேரங்கள் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். அந்த சின்ன வயசுலேயே பசியினுடைய வலியை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன குழந்தை தான் வளர்ந்ததும் இந்த உலகத்தில் யாருமே பசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1867ஆம் ஆண்டில் தர்மசாலான்னு ஒரு இடத்த உருவாக்குறாரு. அங்கே வர்றவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு புறக்கணிப்பும் இன்றி அவர்களுக்கு உணவளிக்கப்படும். இவரோட செயல்கள் இதோடு நிற்கலை. இவர் சிலை வழிபாட்டை முற்றிலும் எதிர்த்தார். இவர் இது வரைக்கும் எந்த ஒரு கோவிலுக்கு சென்று எந்த ஒரு மந்திரமும் ஓதி எந்த ஒரு பூஜையும் பண்ணதில்லை. ஆனாலும் அந்த ஜோதியோடு ஒன்று சேர்ந்து அருட்பெரும் ஜோதியான த லைட் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் அட்டைன் பண்ணி கடவுளோட ஒன்றா மாதிரி இறப்பின்றி வாழ்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. இவர் என்னதான் ஸ்கூலுக்கு போய் நம்மளை மாதிரி படிக்காட்டிக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதற்காக வாழணுன்ற காரணத்தை தன்னோட 5818 பாடல்களில் திரு அருட்பான்ற புத்தகத்து மூலமாக இந்த உலகத்துக்கே கூறியிருக்காரு. அதில் அவர் குறிப்பாக சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த காலத்தில் இருக்க சயின்டிஸ்ட் இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. மனிதர்கள் யாருமே இயற்கையான முறையில் இறக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்க இறந்தும் வாழ்கிற அந்த முறையை பின்பற்றணும். அது எப்படி ஒரு மனிதனால் இறந்தும் வாழ முடியும்? இந்த கேள்விக்கான பதிலை அவரோட புத்தகத்திலே அவர் கொடுத்துருக்காரு. அதற்கு முன்னாடி சயின்ஸ் அதை பற்றி என்ன சொல்லுதுன்றதை கேட்போம். ரிசர்ச்சர் ஃப்ரிட்ஸ் ஆல்பர்ட் பாப் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்களுமே ஒளியை வெளிப்படுத்துகிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதை அவர் பயோபோட்டான்ஸ்னு நேம் பண்ணி அது இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போது அதை நான் ஃபிசிக்கல் பயோ எனர்ஜெட்டிக் ஃபார்ம்னு அதை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக ஒரு மனிதன் இறந்த பிறகு தன்னுடைய ஆத்மாவை ஒரு உடலோட உதவி இல்லாமையே இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு நாள் வேணால் கட்டுப்படுத்தி வைக்கலாம். திபேட்டில் இருக்கக்கூடிய புத்தர்கள் இதை த ரெயின்போ பாடின்னு சொல்லியிருக்காங்க. இதை பண்ணும்போது அவங்களுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒளியோட உருவத்தை எடுக்கும். அவங்களோட முடியும் நகமும் தான் மிஞ்சும். இது எல்லாமே வெறும் 7 நாட்களுக்குள்ளே நடக்கும். இதைத்தான் வள்ளலார் அந்த காலத்திலே மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லியிருக்காரு. அவரும் அவருடைய சீடர்கள்ட்ட நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றி இறப்பை வென்று இந்த உலகத்தில் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னு அவருடைய கடைசி வார்த்தைகளாக இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. இதே விஷயத்த ஜனவரி 30, 1874 அன்னைக்கு வள்ளலாரும் செஞ்சுருக்காரு. அவருடைய ஒரு அறைக்குள்ளே சென்றுட்டு அவருடைய சீடர்களை யாரும் அந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அறைக்குள்ளே சென்று உள்தாப்பா போட்டுக்கிட்டாரு. இது அவர் அந்த அறைக்குள்ளே சென்று சில நிமிடங்களாவது, மணிகளாவது, சில நாட்களாவது, அது சில வாரங்கள் ஆனது பிறகு அவருடைய சீடர்கள் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அங்கு எதுவுமே இல்லை. அவர் இறந்து போயிருக்கலாம் என்றால் கூட அவருடைய எலும்பு கூட அந்த இடத்தில் கிடைக்கவில்லை. அந்த அறைக்குள் சென்ற அவர் அந்த அருட்பெரும் ஜோதியிடமே சென்று விட்டார். இப்போவும் நீங்கள் கடலூர் போனீங்கன்னா அந்த அறையை உங்களால் பார்க்க முடியும். இதைத்தான் அவர் தன்னுடைய பாடலில் சாமார் அனைத்தும் தவிர்த்திங்கனவே ஆமருளிய வருட்பெரும் ஜோதியே, இதன் மூலமாக இறப்பை என்னிடமிருந்து நீக்கி என்னை உன்னோடு சேர்த்து இறப்பின்றி வாழ ஒரு வழிவகுத்தாய். இதன் மூலமாக இறந்தாலும் அவரால் இந்த பூமியில் வாழ முடியும். அவர் இதை எப்படி பண்ணாருன்றத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் முதல்ல
இதை பார்த்துட்டு வாங்க. அவருடைய அடிப்படை போதனையே நீ உயிருள்ள ஜீவராசிகளுக்கு பணி செய், அதுவே ஞானத்திற்கான வழிவகைக்கும். இதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது பசி. உன்னிடம் பசி என்று யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாதே. அதைத்தான் அவருடைய பாடலில் பசித்தவருக்கு உணவிடுவதே பரம்பொருளை வழிபடுவது. அவர் அடுத்ததாக சொன்ன ஒரு 3 விஷயம், பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. இதை அவர் ஒரு தண்டனையாக சொல்லலை. இதன் மூலமாக தான் நம்மளுடைய மனசை நம்ம ஒருங்கிணைத்து லைட் பாடின்னு சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதியை எளிதாக அடைய முடியும். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மனித அறிவுன்றது ஒரு மாயை. உண்மையான அறிவு என்னென்னு நம்ம கடைசியாக பார்த்தோம்னா அது ஜீவகாருண்யம். அதாவது இவ்வுலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே அளவிலான அன்பையும் கருணையும் காட்டுறது. இதில் தான் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலும் இருக்குது. இவர் உயிர்கள்னு சொல்கிறது வெறும் மனித உயிர்கள் அல்ல. ஒரு புல், பூச்சி, பூ, செடி, கொடி, இது மாதிரி அனைத்துமே ஒரு உயிர் தான். அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, ஆத்மான்றது இறந்து போன ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு மாறக்கூடியதுன்னா எப்படி ஜனத்தொகை அதிகமாகுது? ஆனால் ஆத்மான்றது வெறும் உடலுக்குள்ளே மட்டும் இல்லை, அது சின்ன தாவரத்துலேருந்து விலங்குகள்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் அனைவரிடமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சயின்ஸ்லையும் வேதாஸ்லையும் ஒரு ஆன்மான்றது ஒரு உடலை மட்டும்தான் சேரணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது இந்த உலகின் கர்ம வினைப்படி 2ஆகவோ 3ஆகவோ பிரிந்து எத்தனை உடலில் வேணுமானாலும் சேரலாம். இதோட ப்ரூஃப்ஸை நான் யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வள்ளலார் மனித உயிரை பற்றி கூறுறதுக்கு அவர் கட்டிய சத்திய ஞான சபை எனப்படும் பக்க, அதாவது 8 பக்கங்களை கொண்ட ஒரு சபையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 21,600 சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு சராசரியாக மூச்சு விடும் எண்ணிக்கை. அதே அறையில் 7 மறை துணிகள் கட்டப்பட்டிருக்கும். அவைதான் நம் மனிதனின் உண்மையான ஆற்றலை வெளிவர விடாமல் நம்மளை கட்டி போட்டிருக்கும் சங்கிலியை குறிக்கிறது. அந்த சபைக்குள் அவரால் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு தான் இன்றைக்கும் அணையாமல் இருக்கிறது. அதுவும் சுமார் 150 வருடங்களாக. அவரை பின்பற்றுவோர்கிட்ட ஒரு 5 விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னார். 1, பசின்னு வந்தவங்களை காக்க வைக்காத. நீ என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு முதல்ல உணவளித்திரு. 2வது, கடவுளை இங்கே இருக்க ஒவ்வொரு உயிர்லையும் நீ பார்த்திரு, ஒவ்வொரு சிலைகளை அல்ல. இதுவும் உண்மைதான். நான் முருகர் சிலையை பற்றியும் அதன் வழிபாடை பற்றியும் நான் போட்டிருப்பேன். நம்ம ஏன் சிலைகளை வழிபாடக்கூடாது அப்படின்றதையும் திருமூலர் சொன்னது, கோவில் ஏதடா குளங்கள் ஏதடா, உனக்கில் இருக்கும் கடவுளை காணடா. இது 2மே இவர் சொன்னதோட ஒத்து போகுது. 3வது, பலி கொடுத்தல். எந்த ஒரு விஷயத்துக்குமே பலி கொடுத்தல் தீர்வாகாது, அது எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி. 4வது, மனிதனை பிரிக்கும் ஜாதி மதம் 2ம் வேண்டாம். கடவுள் என்பவர் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதி. 5வது, நீ இறப்பை எதிர்த்து போராட வேண்டும், அது இயற்கையானது அல்ல. அவர் அக்டோபர் 22, 1873 சரியா அவர் இறந்து போகிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி அவரை பின்பற்றுபவர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, நேரத்தை விரயம் செய்யாதீர்கள், முடிந்த வரைக்கும் நல்லதை செய்யுங்கள், உங்களுக்கு இருக்கும் ஜோதி விரைவில் வெளிப்பட போகிறது, அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு 3 மாதங்களில் அவர் இறந்து போயிடுறாரு. இதை கேட்ட அப்போதைக்கு நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்க்கு ஒன்றுமே புரியலை. அதனால் இதை அப்படியே மறைச்சிட்டாங்க. அவரை பின்பற்றினவங்களாம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுவதை விட ஜீவசமாதி அடைவதே மேல்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. இப்பேற்பட்ட சாவையே வென்ற ஒரு மனிதன் இந்த உலகுக்கு உரைக்க சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான், பசின்னு வந்தவங்கள பட்டினியாக விட்டுறாது. அதை போக்குறதுக்கு அவர் எடுத்து வச்ச முதலடி தர்மசாலையிலிருந்து சத்திய ஞான சபை, திரு அருட்பா பாடல்கள், அருட்பெருஞ்சோதி ஆகிறதுக்கான வழிமுறைகள், இதையெல்லாம் நமக்கு பொக்கிஷம் அல்லவா, அதை நாம் பாதுகாக்க வேண்டாமா? இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையாவே இருக்குது. அது இன்னும் முக்கியம், இவர் உரைக்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நம்புகிறேன். இன்னும் வள்ளலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்களை
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.